கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரகசிய வருகையின் இரகசியங்கள் பல கிறிஸ்தவ சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு உபதேசம் இரகசிய வருகையை பற்றி காணப்படுகிறது. இரகசிய வருகையின் பிரசங்கங்கள் அநேக சபைகளில் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு. ஆனால் வேதாகமத்தில் இரகசிய வருகையை பற்றி என்ன சொல்லுகிறது? வேதாகமம் இரகசிய வருகையை பற்றி சொல்லுகிறதா? அதனுடைய உண்மைகள் என்ன என்பதை சில வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உலக கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இந்த இரகசிய வருகையை பற்றின நம்பிக்கை உள்ளவர்களாகவே காணப்படுகின்றனர். ஆனால் அந்த நம்பிக்கை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கா என்பதை நம்ம சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பிற்கேற்ற எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த நம்பிக்கைகள் வேத வசனத்தின் ஆதாரமாக இருக்கிறதா என்பதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்து அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இரகசிய வருகையை பற்றின சில வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது வசனங்கள் 9, 10, 11 நான் வாசிக்கிறேன். வாசித்து இதிலிருந்து ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாட்கள் சீஷரோடு பல காரியங்களை பேசி பல விஷயங்களை அவர் சொல்லி அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அந்த ஒரு காட்சி தான் இந்த 3 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு அவர் ஏறி செல்கிறத பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது வசனம் 10, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று. இப்போ சீஷர்கள் இயேசுவை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் உயர போயிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் 2 வெண் வஸ்திரம் தரித்த நபர்கள் அங்கே காணப்படுறாங்க. இந்த வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் யார் அப்படின்னா பரலோகத்தின் தேவதூதர்கள் சீஷர்கிட்ட நின்று ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க. பாருங்கள் வசனம் 11, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போ கவனிங்க, அங்கே தூதர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சீஷர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு போகிறது நீங்கள் பார்க்கிறீர்களோ, ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டதோ, அவர் எப்படி நீங்கள் பார்க்கின்ற விதத்தில், அவர் பேசினதை கேட்கின்ற விதத்தில் பார்த்து கேட்டு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி பரலோகத்திற்கு அவர் ஏறி சென்றாரோ அதே மாதிரி அவர் திரும்பவும் வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதைத்தான் தூதர்கள் அங்கே சொல்கிறத இங்கே நம்ம படிக்க முடிகின்றது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து முதல் வருகையை ஊழியத்தை முடித்து அவர் எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அதே மாதிரி 2ஆம் வருகையில் ஆண்டவர் திரும்பி வருவார் என்று வேத வசனம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ 2ஆம் வருகையினுடைய விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திரும்பி வருகின்ற பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி சீஷர்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் கேட்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் போனாரோ, இந்த உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய விதத்தில் கேட்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் 2ஆம் முறை திரும்பி வருவார் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இங்கே தூதர்கள் 2ஆம் வருகைக்கு முன்பதாக இயேசு ரகசியமாய் வருவார் என்று சொன்னாங்களா அப்படின்னா அது சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து ரகசியமாக வருவார் என்று இயேசுவும் சொல்லவில்லை, தூதர்களும் சொல்லவில்லை, சீஷர்களும் சொல்லவில்லை. அப்படி என்று சொன்னால்
இந்த ரகசிய வருகையை பற்றின உபதேசம் எப்படி கொண்டு வரப்பட்டது, இது எப்படி இன்னைக்கு மக்களால் நம்பப்படுகின்றது, இது எப்படி இன்னைக்கு அநேக சபைகளில் இந்த ஒரு சொல்லப்படாத உபதேசத்தை இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். சீஷர்கள் பார்க்கின்ற விதத்தில் போனாங்க, கேட்கின்ற விதத்தில் போனார். அதே போல் உலக மக்கள் அனைவரும் பார்க்கின்ற விதத்தில், கேட்கின்ற விதத்தில் ஆண்டவர் திரும்பி வருவார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த நாளில் ரகசிய வருகை பற்றி பேசுகிற வசனங்களில் ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். ஒரு வசனத்தை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 2 நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. இப்போ ரகசிய வருகைக்கு மிக பிரதானமாக காட்டுகின்ற ஒரு வசனம் இந்த வசனம் தான். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்தை குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார் அப்படின்னு பவுல் சொன்னாரா, கர்த்தருடைய நாள் வரும் என்று பவுல் சொல்றாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தர் திருடன் மாதிரி வரமாட்டாரு, கர்த்தருடைய நாள் 2ஆம் வருகை, அது 2ஆம் வருகை பற்றி பேசுது, அது ரகசிய வருகை பற்றி பேசல. அப்பனால கவனிங்க, கர்த்தருடைய நாள் திருடன் வருகின்ற விதமாய் வருகின்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அங்கே திருடன் வருகின்ற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு? ஒரு 3 வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப ரொம்ப அழகாக நமக்கு புரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அந்த நாள் எது? அது ரகசிய வருகை அல்ல, அது 2ஆம் வருகை. அப்போ 2ஆம் வருகையினுடைய நாள் எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 2ஆம் வருகை எப்பொழுது வருவார் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை. தேவன் அதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தின் தூதர்களும் வெளிப்படுத்தலை. அந்த ஒரு நாள் எப்போ அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தாம ஒரு மறைபொருளாகவே அதை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். 25ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ நல்லா பாருங்க, இயேசுவனுடைய 2ஆம் வருகையின் நாள் தான் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வருகையின் நாளில் இயேசு கிறிஸ்து நேரடியாக பார்க்கக்கூடிய விதத்தில், கேட்கக்கூடிய விதத்தில் தான் வருவார். ரகசியமாக வரவே மாட்டார். தூதர்கள் மிகவும் தெளிவாக சீசரிடம் சொல்லிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் எப்படி போனாரோ செகண்ட் கம்மிங்கில் அப்படியே திரும்பி வருவார். அதற்கு இடையில ரகசிய வருகை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ அந்த ரகசிய வருகைன்னு சொல்லி எதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, 2ஆம் வருகையினுடைய நாள் எப்போன்னு நமக்கு அறிவிக்கப்படாத ஒரு மறைபொருளாக இருக்குது. அதுதான் ரகசியம்னு வேதம் சொல்லுது. 2ஆம் வருகையுடைய நாள் எப்போ நமக்கு தெரியாது. அது ரகசிய வருகை பற்றி பேசலை. விஷயம் புரியுது உங்களுக்கு? அந்த நாள் எப்போ வரும்னு நமக்கு தெரியாததுனால நம்ம எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக அந்த 2ஆம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. விஷயம் புரியுது உங்களுக்கு? உதாரணத்துக்கு பாருங்களேன், 2027 ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு ஒரு வசனம் நமக்கு சொல்லி இருக்கும் அப்படின்னா, 2027 ஒருவேளை மே மாதம் 1ஆம் தேதி இயேசு கிறிஸ்து வராருன்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2027 ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் என் வாழ்க்கை மாறவே மாறாது. ஏனோ தானோன்னு என் சொந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் மனம் திரும்பிடலாம், கடைசி நேரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுடலாம், கடைசி நம்ம ஆண்டவர் கிருபியாக இருக்கிறாரு, மன்னிச்சு கூட்டு வருவார், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். நல்லா கவனிங்களேன், எக்ஸாம் டேட்டு சொன்னப்பவே கூட பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பல நேரங்களில் ஒழுங்காக படிக்கிறதில்ல, கடைசி நைட்டில் படிச்சுக்கலான்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஏன் அந்த வருகையின் நாளை நமக்கு அறிவிக்கலை அப்படின்னா, நம்ம தகுதி அடைவதற்காக,
பரலோகத்திற்கு செல்வதற்கு தகுதியை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்வதற்காக, என் குணத்தை நான் கட்டமைத்து கொள்வதற்காக, நான் இயேசுவை போல மாறுவதற்காகவே ஒழிய வேறு எதற்காகவும் அவர் மறைச்சு வைக்கல. விஷயம் புரியுது உங்களுக்கு? அப்போ இயேசுவனுடைய 2ஆம் வருகை தான் நமக்கு எப்போன்னு தெரியாது, அந்த நாள் எப்போன்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாகவே வருவார் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். மார்க் 13ஆம் அதிகாரத்துக்கும் வந்தீங்கன்னா 32வது வசனத்தில் இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த நாளையும் அந்த நாளியையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்கள் அறியார்கள், குமாரனும் அறியார். 33 அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். பிதா சொன்ன உடனே ஆண்டவர் வந்துடுவார். அக்காலத்தை நாம் அறியாதபடியால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த நேரத்தை சொல்லியிருப்பாருன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுகின்ற குணத்தை மாற்றுகின்ற வேலையை நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், செய்யவே மாட்டோம். அதை செய்வது வேண்டும் என்பதற்காக தான் 2ஆம் வருட நேரத்தை ஆண்டவர் மறைபொருளாக வைத்திருக்கின்றார். எப்பன்னு தெரியாது, அது எப்போ வேணாலும் நடக்கலாம். வருகைக்கு முன்பதாக சில தீர்க்க தரிசன சம்பவங்கள் நிறைவேண்டியதாக இருக்குது. அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி வரும்பொழுது, அதை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரமாக வராரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ இந்த ரகசிய வருகையின் ரகசியங்கள் அப்படிங்கிற இந்த காரியத்தில் ஒரு வசனத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 2வது வசனத்தில் இயேசுவானவர் பகிரங்கமாக தான் வருவார். அவருடைய வருகின்ற நாள் திருடன் வருகிற மாதிரி, அதாவது யாருக்குமே தெரியாது எப்போ வருவாருன்னு சொல்லி, அந்த ஒரு கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னும் அடுத்தடுத்த வசனங்களையும் நம்ம தொடர்ந்து படிப்போம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.